தம்பி, பார்த்துட்டே இருந்தாலும் வேலைக்கு ஆகாது. வேற எவனா தூக்குறதுக்குள்ள லவ் சொல்லிடு. மச்சான், ஒன் சைட் லவ் ஃபீல் பற்றி உனக்கு என்னடா தெரியும்? அதெல்லாம் தனி ஃபீல்ரா. டேய், அனுபவத்தில் சொல்கிறேன். பொண்ணு வேற பார்க்க அழகாக இருக்கா, வேற எவனா உஷார் பண்ணுறதுக்குள்ள உஷார் பண்ணுறேன். சரி மச்சான், நாளைக்கு எனக்கு பர்த்டே மச்சான். எப்படின்னா அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணிடலாம். என்ன சொல்கிறீங்க? பண்ணிடலாம். ஹலோ தம்பி, ஆ. 2 பொண்ணுங்க புதுசா ரெண்டு வந்திருக்கு. பொண்ணுங்களா? வரியா? வந்துடுறேன். $5000 ஓகேங்க, அது கீழலாம் இல்ல. ம். 2 பொண்ணுங்க வந்திருக்குன்னு சொன்னீங்களே, வந்திருக்கா? வாப்பா, என்ன ரொம்ப நாள் ஆளே காணோம்? இரு, வர சொல்றேன். ஏய் வாங்கடி. அக்கா, நான் அப்புறமா வரேன். நில்றா, எங்கடா போற? டேய், நேத்துலேருந்து உனக்கு ஃபோன் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்டா ஃபோன் எடுக்க மாட்டேற? தலை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை தலை. நான் எப்பவுமே ஒரு இடத்துக்கு போவேன்ல. உனக்கு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் அங்கே போகாதரான்னு. தலை, அதை விடு தலை. நான் அந்த இடத்துக்கு போனேன்ல, அங்கே அபியோட ஆளை பார்த்தேன் தலை. என்னடா சொல்ற? ஆமாம் தலை, அபி ஆள் தான் அது. தலை, அந்த பொண்ணு அங்கே பார்த்தோன்னும் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு தலை. என்ன பண்ணுனே தெரில. நான் வந்து வந்துட்டேன். நைட்லாம் யோசிச்சு ஒரு மாதிரி ஆயிட்டேன் தலை. எனக்கு என்ன பண்ணுனே தெரில. அதனால தான் ஃபோன் எடுக்கல. அபி ப்ரொபோஸ் பண்ணதுக்கு முன்னாடி ஏதாவது சொல்லி அவனை நிறுத்தணும். தலை, செத்துருவான் தலை அவன். எப்படி தலை? அந்த பொண்ணு மேலே உயிரியே வச்சிருக்கான் தலை. அதுக்காக அவனை விட்டுற முடியாது. அவனை நாம பார்த்துக்கலாம். முதல்ல இது நிறுத்தணும். டேய், என்னடா ரொம்ப சீரியஸாக பேசினிருக்கீங்க? மச்சான், உனக்கு அந்த பொண்ணு வேணாண்டா. என்னடா மச்சான் லூசு மாதிரி பேசிகிட்டு இருக்க? நான் சொல்கிறத கேளு. அந்த பொண்ணு உனக்கு வேண்டாம். என்னடா மச்சான் அவன் பேசத்தலாம்? அது ஒன்றும் இல்லை மச்சான். நேற்று டேய், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். கொஞ்ச நாளாக நான் உங்களை பார்த்துட்டு தான் இருக்கேன். நீங்கள் என்ன லவ் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். என்னை பற்றி முழுசாக தெரிஞ்சால் இதெல்லாம் பண்ண மாட்டீங்க. என்னோட பேர் பிரியா. நான் ஒரு ஒர்க்கர். சின்ன வயசுலேயே எங்கள் அப்பா அம்மா இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஒருத்தவங்க தான் என்னை எடுத்து வளர்த்தாங்க. அவங்களுமே ஒரு வயசு வந்ததுக்கப்புறம் காசுக்காக என்னை ஒரு இடத்துக்கு கொண்டு போய் விட்டாங்க. வலி தாங்க முடியாமல் எத்தனையோ நாள் நான் அழுதுருக்கேன். இருந்தாலும் அந்த இடத்த விட்டு என்னால் வர முடியல. இதுதான் நம்ம தலையெழுத்துன்னு நான் இங்கேயே இருந்துட்டேன். என்னால் சாகவும் முடியலை, வாழவும் முடியலை. என்ன மாதிரி இங்கே இருக்கிறவங்க எல்லாருடைய நிலமையும் இதுதான். என் பின்னாடி வந்து உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. நான் வரேன். இதெல்லாம் நான் ஏன் உங்ககிட்ட சொல்கிறேன்னா, எனக்கும் உங்களை பிடிச்சிருக்கு. ஆனால் இதெல்லாம் நடக்காதுன்னு எனக்கு தெரியும். நான் வரேன். பிரியா, ஒரு நிமிஷம். கடைசியாக ஒன்று சொன்னீங்கல்ல, உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு. அப்போ நான் வாங்க, நான் உங்களை ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன். போ பிரியா, போய் மனசில் இருக்கிறதுலாம் அவர்கிட்ட கொட்டு. ஒரு புது வாழ்க்கையை அவர்கிட்ட கேளு. அவர் ஒன்று கண்டிப்பாக கொடுப்பாரு. இதுதான் நீ சிந்துற கடைசி கண்ணீராக இருக்கும். போ. அன்பு மனசை மட்டும்தான் பார்க்கும் பிரியா, வேற எதையும் பார்க்காது.